வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் தீபாவளி வாழ்த்து செய்தி. பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. மக்களின் மனக்குமுறல்களை பகிரங்கப்படுத்திய அருட்தந்தை சிறில் காமினிக்கு முழு ஆதரவு என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. எரிவாயுவின் விலையை 4000 ரூபாவாக உயர்த்த முயற்சி, மரவள்ளியை கூட அவித்து உண்ண முடியாத நிலையில் கொழும்பு மக்கள் என்கிறார் ரஞ்சித் விதானகே. பருப்பு, கோழி இறைச்சி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பல பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை நீக்கம். தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா நிலவரம், ஒரே நாளில் 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். தீபாவளி திருநாளில் பிரபஞ்சத்திற்கு பிரவேசமாகும் சுபசக்தியால் உலக மக்கள் யாவருக்கும் மகிழ்ச்சி, சௌபாக்கியம், செல்வம் மற்றும் தெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தமது தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அறியாமை இருளகற்றி மனதை ஒளிர செய்யும் ஞான ஒளியாற்றலையே தீபாவளி திருநாள் குறிக்கிறது. உலகளாவிய இந்துக்களால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்புமிக்கதொன்றாக தீபாவளி திருநாள் காணப்படுகிறது. இந்துக்களின் ஆன்மீக வழிபாடாகவும் பாரம்பரிய கலாச்சார பெருவிழாவாகவும் காணப்படும் தீபாவளி திருநாள் மூலம் வாழ்வின் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் அடைந்து கொள்வதே நோக்கமாக இருக்கிறது. இந்த தீப திருநாள் அறத்தின் ஆட்சியையும் ஆணவத்தின் வீழ்ச்சியையும் குறிக்கின்ற நாளாகும். தாமதித்தாலும் வாய்மையே இறுதியில் வெல்லும் என்பதையும், காரிருள் மறைந்து இன்பங்கள் பெருகி நலமும் வளமும் பெருகும் என்பதே இந்துக்களின் நம்பிக்கையாகும். சுற்றாடலுடன் ஒன்றுபட்டுள்ள பருவ மாற்றங்களோடு பண்டைய காலம் தொட்டு மானிடர்கள் ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஆன்மீக பரிமாறல்களை மிகவும் உற்சாகமாகவும் பக்தியுடனும் கொண்டாடுகின்ற தீபாவளி நன்னாள் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் தரட்டும். இந்த தீபாவளி திருநாளில் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கில் உள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கில் பொதுமக்களுக்கு சொந்தமான சுமார் 3000 ஏக்கர் காணிகள் விடுவிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுடன் இவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டில் உள்ள கத்தோலிக்க மதத்தவர்களை இலக்கு வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக நீதிமன்றத்திற்கும் குற்ற விசாரணை பிரிவிற்கும் அலைந்து களைப்படைய வேண்டிய அவசியம் அருட்தந்தை சிறில் காமினிக்கு இல்லை. நாட்டு மக்கள் அனைவரினதும் மனதில் இருந்த விடயங்களை வெளிப்படையாக பேசியதை தவிர அவர் வேறு எந்த குற்றமும் இழைக்கவில்லை. எனவே நாம் அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நாட்டு மக்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உப தலைவர் கபீர் ஹாசிம் தலைமையில் கேகாலையில் நேற்று புதன்கிழமை மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் கூறியுள்ளதாவது: இந்நாட்டு மக்களை முன்னிறுத்தி செயற்படும் அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டிய காலம் தற்போது தோற்றம் பெற்றுள்ளது. தாமிழித்த தவறை தற்போது உணர்ந்து கொண்டிருப்பதாகவும், பொது இடங்களில் சுவரோவியங்களை வரைந்த இளைஞர் யுவதிகள் இப்போது வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு காத்திருப்பதாகவும் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் கூறுகின்றனர். அவ்வாறு எனில் இவ்வளவு காலமும் அவர்கள் கனவு கொண்டிருந்தார்களா என்று கேள்வி எழுப்புகின்றேன். நாட்டின் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட்ட போதும் தேசிய சொத்துக்களின் பங்குகள் வெளிநாட்டிற்கு விற்பனை செய்வதற்கான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட போதும் அவர்கள் அரசாங்கத்தில் அல்லவா அங்கம் வகித்தார்கள். ஆனால் இப்போது மக்களை ஏமாற்றுவதாக பொய்யாக நாடகம் ஆடுகிறார்கள். அரசாங்கத்திற்கு எதிரானவர்களும் அதன் செயற்பாடுகளை விமர்சிப்பவர்களும் அரசாங்கத்திற்குள்ளேயே இருப்பதாக கூறுகிறார்கள். எனினும் தைரியம் இருந்தால் அரசாங்கத்தை விட்டு வெளியேறி எம்முடன் இணைந்து பொதுமக்களின் நலன்களை வென்றெடுப்பதற்காக வீதிகளில் இறங்கி
போராடுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அதேவேளை தற்போது அரசாங்கம் நாட்டில் உள்ள கத்தோலிக்க மதத்தவர்களை இலக்கு வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக அருட்தந்தை சிறில் காமினிக்கு இந்நாட்டு பிரஜைகள் அனைவரும் ஆதரவை வழங்கி அவருடன் ஒருமித்து நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நீதிமன்றத்திற்கும் குற்ற விசாரணை பிரிவிற்கும் அலைந்து களைப்படைய வேண்டிய அவசியம் அருட்தந்தை சிறில் காமினிக்கு இல்லை. நாட்டு மக்கள் அனைவரிடமும் மனதில் இருந்த விடயங்களை வெளிப்படையாக பேசியதை தவிர அவர் வேறு எந்த குற்றமும் இழைக்கவில்லை. எனவே நாம் அவருக்கு ஆதரவு வழங்குவதுடன் அவருடனான ஒருமைப்பாற்றை வெளிப்படுத்துமாறு நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். லேப் சமையல் எரிவாயு விநியோக நிறுவனம் 12.5 கிலோகிராம் நிறைவுடைய எரிவாயு சிலிண்டரின் விலையை கட்டம் கட்டமாக 4000 ரூபாய் வரை அதிகரிக்க முயற்சிக்கிறது. கொழும்பில் உள்ளவர்கள் மரவள்ளி கிழங்கி கூட அவித்து சாப்பிட முடியாத நிலை தோற்றம் பெறும். அத்தியாவசிய பொருட்களின் விலை நியாயமற்ற வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்க்கட்சியும் பொறுப்பு கூற வேண்டும். ஏனெனில் நாட்டில் தற்போது பலமான எதிர்க்கட்சியொன்று கிடையாது என நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்தார். நுகர்வோர் உரிமைகள் பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் காரியாலயத்திற்கு இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், லேப் ரக சமையல் சிலிண்டரை பெற்றுக் கொள்வதில் நுகர்வோர் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள். மறுபுறம் ஒரு சில பிரதேசங்களில் லிட்ரோ ரக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் தட்டுப்பாடு காணப்படுகிறது. லிட்ரோ சிலிண்டர் எதிர்வரும் வாரம் முதல் தட்டுப்பாடு இன்றி விநியோகிக்கப்படும் என அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. லேப் ரக சமையல் எரிவாயுவின் விலை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்ட வண்ணம் உள்ளது. மீண்டும் விலையை அதிகரிக்க லேப் நிறுவனத்தினர் நுகர்வோர் அதிகார சபையினரிடம் வலியுறுத்தியுள்ளனர். விற்பனை விலையை கட்டம் கட்டமாக 4000 ரூபாய் வரை அதிகரிக்க லேப் நிறுவனத்தினர் திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனி, பருப்பு, கோழி இறைச்சி, உருளைக்கிழங்கு, பால்மா மற்றும் டின்மீன் உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் நீக்கியுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ளது. விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்கியிருக்கிறது. இதனால் சந்தையில் மேற்கண்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகாரம் தொடர்பான அதிகார சபை சட்டத்தின் அத்தியாயத்திற்கு அமைய அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் கட்டுப்பாட்டு விலை நீக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மேஜர் ஜெனரல் சாந்த திசநாயக்க வெளியிட்டார். நேற்று முதல் அமுலாகும் வகையில் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அரிசி, சீனி, பருப்பு, கோழி இறைச்சி, டின் மீன், சோளம், பெரிய வெங்காயம், கோதுமை மா, உருளைக்கிழங்கு, பால்மா உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் நிர்ணய விலை தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபை கடந்த காலங்களில் வெளியிட்ட 7 வர்த்தமானி அறிவித்தல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக ரத்து செய்யப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. தமிழகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக 20 மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருந்து தெற்கு ஆந்திரா வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்நிலையில் சென்னை, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் உள்ள பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் நேற்று புதன்கிழமை ஒரே நாளில் 13,965 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,43,00,000 கடந்துள்ளது. இவர்களில் 3,37,00,000 மேற்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதே நேரம் 1,56,000 அதிகமானவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 8,000 மேற்பட்டவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் 458 பேர் நேற்று ஒரே நாளில் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,59,000 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.